வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். வக்ரசனி பெயர்ச்சி பலன்கள். இது பெயர்ச்சி கிடையாது, வக்ரசனி. வக்ரசனின்னா ஏற்கனவே சனி பெயர்ச்சி நடந்திருக்கு. அது வருஷம் வருஷம் வக்ரம் அடையும். 4.5 மாதம் எப்பவுமே சனி வக்ரம் அடைஞ்சால் 4.5 மாதம். இந்த முறை ஜூன் மாதம் 29லிருந்து நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 கிட்டத்தட்ட 4.5 மாதம். ஜூன் 29 ஸ்டார்டிங். வீடியோ தயவு செஞ்சு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா வீடியோலையுமே ஒரு ஓப்பனிங்கில் ஒரு இன்ட்ரடக்ஷன் இப்போ நான் சொல்கிறேன். அது எந்த வீடியோ பேச போகிறேன், அது எவ்வளோ நாள் என்னன்றது டியூரேஷனை பற்றி பேசுகிறோம். வீடியோட எண்டில், அதாவது உங்கள் ராசியை முடிஞ்ச உடனே அதை பற்றின விளக்கங்களை கொடுக்குறோம். இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி உங்களுக்கு பொருந்தும், ராசிக்கு பொருந்துமா, லக்னத்துக்கு பொருந்துமா, எப்படி உங்கள் பர்த் சார்ட்டை கனெக்ட் பண்ணி பார்க்குறது, எல்லா கிளாரிட்டியும் கொடுக்குறோம். ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ தயவுசெய்து என்னோட தாழ்மையான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பரோட ஒருவரோடு ஷேர் பண்ணுங்கள். அஸ்ட்ராலஜி தொடர்ந்து நான் பண்ணுறதுக்கு ஒரே நோக்கம், இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுறோம். அடுத்தடுத்து இது நடக்க போகுது, நிகழ்வு நடக்க போகுது. அது எப்படி நம்ம லைஃப்பில் இம்பேக்ட் பண்ணோம், என்னென்ன சேஞ்சஸை கொடுக்கும். நான் சொல்கிற மெசேஜ் லைஃப் கிடையாது. நான் சொல்கிற மெசேஜ் உங்கள் லைஃப்பில் சின்னதாக ஏதாவது ஒரு நல்லது அல்லது ஒரு கெட்டது நல்லது இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதில் ஏதாவது ஒரு மாற்றங்களை செய்ய முடியும், இல்லை கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும், இல்லை அந்த டைமை அவாய்ட் பண்ண முடியும், இல்லை அந்த டைமை ஆக்டிவேட் பண்ண முடியும். அதோட நம்பிக்கையில் தான் அதை கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து கொடுக்கறதுடைய நோக்கம் இதுதான். ஸோ தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப்பை ஆதரிச்சதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கன்னி ராசி. இப்போ இந்த சனியுடைய வக்ரம் வந்து கன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ரிசல்ட்ஸை கொடுக்கும்? ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு யோக கிரகம். ஏன்னா லார்ட் ஆஃப் 5 and 6. எப்பவுமே இரட்டைப்படை வீடுகளுக்கு வந்து ஒரு வீடு சுபமாக வந்துட்டாலே அடுத்தது வந்து அது பாசிட்டிவாக அக்செப்ட் பண்ணிக்கும். 6th ஹவுஸ் அப்படிங்கிறது வெறும் நெகட்டிவ் மட்டும் கிடையாது, கடன் நோய் அப்படிலாம் கிடையாது. 6th ஹவுஸ் வந்து ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியமான இடம். ஒரு மனிதனுடைய சேலஞ்சஸ்க்கு உண்டான அந்த அறிவாற்றலை கொடுக்கறது 6th ஹவுஸ் தான். 6ஆம் இடம் இல்லைன்னா போராட்டம் இல்லை, சவால் இல்லை, சவாலுக்கு ஏற்ற சக்தி இல்லை, சக்தி இல்லை வெற்றி இல்லை. அப்போது உங்களுக்கு கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒரு யோகக்காரகன். அவர் 6ஆம் இடத்துல வக்ரம் அடைகிறார். இது அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா? கன்னியை பொறுத்த வரைக்கும் அது வந்து மைனஸ் கிடையாது. ஏன்னா 6th ஹவுஸில் வந்து சனி வந்து அவரே அந்த வீட்டுக்கு அதிபனாக இருந்து அங்கே வக்ரம் அடைகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன்களை, உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகளை நிவர்த்தி செய்ய உங்களுக்கு முயற்சிக்கு உதவி செய்கிறார்னு அர்த்தம். நீங்கள் வந்து ஏதோ ஒரு முயற்சி செய்கிறீங்க, ஒரு கடன் இருக்குது அதை அடைக்கணும், ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதை சால்வ் பண்ணணும், ஒரு நோய் இருக்குது அதை குணப்படுத்தணும், இந்த மாதிரியான ஒரு முயற்சியில் இருக்கிறீங்க. அந்த ஐடியாவுக்கு வந்து இந்த சனி என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, அந்த தடைகளெல்லாம் நீக்கிறதுக்கு என்ன வழி, அது எப்படி நிவர்த்தி செய்யலாம், யாரை சந்திக்கலாம், எப்படி ஒரு பிரச்சனையை முடிக்கலாம், எப்படி கடன் அடைக்கலாம், அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ், அந்த மாதிரி வழிகளை காட்டக்கூடியவர் தான் சனி. ஸோ கன்னிக்கு இப்போ சனியுடைய பார்வைகள்லாம் என்ன மாதிரியான உதவிகளை செய்யும், என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா, ஏன்னா ஜூன் மாதம் 29ஆம் தேதி இந்த சனி வந்து வக்ரம் அடையும். ஸோ ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 15 தான் முடியுது. 4.5 மாதம். இந்த 4.5 months ஆல்ரெடி அங்கே குரு வந்து ஃபேவரான பொசிஷனில். குருவுடைய பரிபூர்ண பார்வை வந்து கன்னி மேலே விழுது. இந்த டைமில் சனி வக்ரம் அடையும். அப்போ வக்ரம் அடையும் போது வேகம் அதிகம் எடுக்கும். எல்லா விஷயத்தையும் முடிக்கிறதுக்கு, எல்லா விஷயத்தையும் சரியாக அணுகுமுறை செய்வதற்குண்டான அந்த அறிவாற்றலையும் தரும், அந்த காலத்தையும் தரும், அந்த அறிவாற்றலையும் தரும். அப்படிப்பட்ட ஒரு பலன் தான் இந்த சனியுடைய இந்த வக்ர காலம். அப்போ வக்ர காலம் அப்படிங்கிறது என்னென்னா, அது ஒரு வரம், அது ஒரு சாபம் கிடையாது, ஒரு வரம். சரி, 5 குடையவனாகவும் சனி இருக்காரே அப்படின்னு நினைக்கிறோம். கரெக்டு. அப்போ என்னென்னா, இது வந்து புதுசாக நீங்களாக ஒன்று உண்டு செஞ்சு ஒன்று வந்து பண்ணணுன்ற காலம் இது கிடையாது. வரக்கூடியதை எதிர்கொண்டு, வரக்கூடிய நன்மை தீமைகளை வந்து எதிர்கொண்டு அதை சரி செய்யக்கூடிய காலம் அப்படிங்கிறது எடுக்காது. ஸோ கன்னி, எனக்கு தெரிஞ்சு இந்த முறை கன்னி ராசியில் சேர்ந்தவங்க இந்த வக்ர காலத்தை ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த வக்ரம் வந்து ப்ளஸ் மைனஸில் குறிக்கும். இந்த முறை உங்களுக்கு வந்து ஃபேவராக பண்ணும். குறிப்பாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா தொல்லைகளையும் விலகிறதுக்கும், இருக்கிற எல்லா தொல்லையும் முடிக்கிறதுக்கும் ஒரு காலமாக அமைஞ்சிடும். அதில் விசேஷ பார்வை என்னென்னா, நிறைய கொஞ்சம் செலவுகள்லாம் திடீர்னு வரும். எதிர்பார்க்காத செலவுகள் அப்படிங்கிறது கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள்லாம் வந்து ஒரு நன்மையில் போய் முடியும். அப்படி ஒரு தருணம் தான் இந்த தருணம். அப்புறம் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிடும். சரி, சனி என்னென்ன இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணுவார், எதாவது பண்ண மாட்டார்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வந்து நான் சொன்ன மாதிரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், ஒரு மேரேஜ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு ஜாப் ப்ரொஃபைலில் இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் ஆப்ஷனில் இருக்கலாம். எதுவாக இருந்தாலுமே அதில் ஏதோ ஒன்று நடக்காமல் ஒரு தடையாக இருக்குது. அந்த தடை நீங்கணும்னா, இது நடந்தால் அது நீங்கிடும், இது நடந்தால் அது கிடச்சிடும், இது நடந்தால் அது மாறிடும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்கன்னா, அந்த நடந்தான்னு நினைக்கிறீங்க தெரியுமா, அதுதான் இந்த வக்ர காலத்தை நடக்க போகுது.
ஸோ கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு சுபமான காலமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாக ஃபேஸ் பண்ணி சூப்பராக டேக்கிள் பண்ணி கிளியர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல டைமாக எடுத்துக்கோங்க. இது வந்து கன்னி லக்னம் அப்படிங்கிறதுக்கும் நல்லாவே பொருந்தும். ஏன்னா விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சனி அவர் கும்பத்தில் உங்களுக்கு 6ஆம் இடமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். வாழ்த்துக்கள். இந்த வீடியோடைய கண்டினியூஷன் இப்போ ஃபுல்லாக பார்த்துருங்க. நான் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல வக்ரம்னா என்ன? எல்லாம் வக்ரம்னா என்னென்னா பின்னாடி நகருது, ஒரு கிரகம் வந்து பின்னாடி நகருதுன்னு சொல்கிறான். பின்னாடிலாம் நகராது. ஒரு சர்டன் டிகிரியில் வந்து பிளானட்டுடைய மூவ்மெண்ட்ஸ்லாம் அப்படி பார்க்கும்போது இது வந்து இப்போ விஞ்ஞானபூர்வமாகவும் அதை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சர்டன் டிகிரியில் வந்து இந்த கிரகங்கள் நகர ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது அது பின்னாடி நகர்ற மாதிரி தெரியும். ஆனால் அது பின்னாடி நகர்றது இல்லை. அப்படி அது ஸ்லோ பண்ணிடும். அதோடைய மூவ்மெண்ட் வந்து அந்த ஸ்பீட் இருக்கு இல்லையா, அதை ஸ்லோ பண்ணும்போது அது பின்னாடி நகர மாதிரி தெரியும். அவ்வளோதான் வித்தியாசம். அதனால் அந்த வக்ரம்னா அந்த அதாவது ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஃப்ளோவில் வருது, அந்த ஃப்ளோ திடீர்னு கட் ஆச்சுன்னா, திடீர்னு அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறது குறைஞ்சதுன்னா அதில் ஒரு ரியாக்ஷன் நடக்கல, அதுதான் வக்ரம். ஸோ வக்ரத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, சனி வந்து ஒரு அசுபக்கோள், இயற்கையாக வந்து ஒரு அசுபர். யாருக்கெல்லாம் ஒரு நன்மை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேந்திரம்னா 1 4 7 10 1 4 7 10 உங்கள் ராசி உங்கள் லக்னத்துக்கு 1 4 7 10க்கு அசுப வீடாக சனி வரணும். அசுப வீடாக வந்துருச்சுன்னா அவங்களுக்கு நன்மையை செய்வார். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, சனி தசை நடக்குதா முதல்ல உறுதிப்படுத்துங்க. சனி தசை நடக்கிறவங்களுக்கு தான் இந்த வக்ர காலம் என்பது முழுமையாக அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சனி தசை நடக்காதவங்களுக்கு வெறும் 15லேருந்து 20% தான். அதுவே ஹை. சனி வந்து ஒரு என்ன சொல்ல மோஸ்ட் டாமினேட்டிங் பிளானட்னால வந்து நான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் கொடுக்குறேன். பட் சனி தசை நடக்கவில்லை என்றால் அவங்களுக்கு இந்த வக்ர பலன் என்பது வெறும் 10லேருந்து 20, ஒருத்தர் பொறுத்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் 15 வரைக்கும் நம்ம ஆவரேஜ் வச்சுக்கலாம். அடுத்தது சனி புக்தியாவது இருக்கா, புக்தியிலாவது சனி இருக்கான்னு பாருங்கள். புத்தியில் உங்கள் சிந்தனைகள் அப்படி இருக்கும். இதில் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ராசிக்கார லக்னத்துக்கா? கரெக்டு. சனி வந்து விதி கிரகம். ஒரு மனிதனுடைய விதியை வந்து நிர்ணயிக்கிறதே சனி தான். நீங்கள் வேணால் எல்லார் ஹாரோஸ்கோப்லையும் எடுத்து பாருங்கள். சனி மட்டும் கெட்டு போகலன்னா விதியை கெடுக்க மாட்டார். மற்ற என்ன கஷ்டம் வந்தாலும் சரி விதி வந்து காப்பாற்றும். சனி வந்து கெட்டு போயிடுச்சு சாட்டில், அது வந்து எப்படி கெட்டு போகும் அப்படின்னா, டோட்டலாக எந்த கிரகத்துடைய சப்போர்ட்லையும் இல்லாமல், எந்த கிரகத்துடைய கூட்டணியும் இல்லாமல், எந்தோடைய பார்வையும் இல்லாமல், பர்டிகுலராக குருவுடைய பார்வை இல்லாமல், அதுவும் பர்டிகுலராக அது வந்து சனி சம்டைம்ஸ் ராகு இல்லை கேது இல்லை செவ்வாய் இந்த மாதிரி கன்ஜெக்ஷன் ஆகும். அந்த மாதிரி கன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு அது அசுப ஸ்தானத்துலேயும் போய் நிற்கும், அசுப வீட்டில் போய் நிற்கும். அப்படி இருந்து அந்த சனி வந்து மறைவு ஸ்தானம் சொல்லக்கூடிய துர்ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 8 12 6ல் வந்து சனி இருக்குது அட்வான்டேஜ். பட் 8 12 அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அது வந்து அந்த துர்பலனை கொடுக்கும், விதியை கெடுக்கும். அப்படி இல்லை, சனி வந்து ரூட்டு கிளியராக இருக்கார், சார்ட்லேயே நல்ல பொசிஷனில், நல்ல கிரக சேர்க்கையில், நல்ல கிரக பார்வையில், சுபர் வீட்டில், சுபர் நட்சத்திரமில், யோக காரகனாக வந்துட்டார்னா சனி நன்மையை செய்வார். ஒரு மனிதனோட விதியை நல்லபடியாக கொண்டு போவார். விதியை கெடுப்பாரா கொடுப்பாரா நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அது உங்கள் சுயஜாத்தை நீங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணுறது. அதுக்கு லேர்ன் ஆஸ்ட்ரேலியா நான் கிளாஸ் எடுத்துட்டேன். ஸோ எப்படி இந்த இதை நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா, லக்கணத்துக்கு தான் இது பலன் முழுமையாக பலிக்கும். ராசியை விட இது லக்கணத்துக்கு தான். நம்ம ராசின்னு சொல்கிறோம். ஸோ ஏன் லக்கணத்துனா விதியை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. ஸோ உங்கள் லக்கணம் என்ன நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். உங்கள் பேர்த்தில் உங்கள் லக்கணம் என்ன, அந்த லக்கணத்துக்கு சனி யோகராக வராரா, பாவகிரகமாக வருதா, மத்தியஸ்தராக வராரா, எப்படி வரார் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கிளியராக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு வந்துடும். இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். நீங்கள் சனி மட்டும் பார்த்தீங்கன்னா, அதாவது இரட்டைப்படை வீடுகளுக்கு அதிபதி, எப்படி பார்த்தாலுமே சனி ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும், அதாவது எல்லா லக்னத்துக்குமே ஏதாவது ஒரு நன்மையை செய்யக்கூடிய ஒருவர். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்து பாருங்கள், மேஷத்துக்கு 10ஆம் இடமான தொழிலை நிர்ணயிக்கக்கூடியவர். ஸோ முக்கியமான விஷயத்துக்கு வரார். ரிஷபத்துக்கு யோகக்காரனே அவர் தான், அதிர்ஷ்டத்தையே அவர் தான் கொடுப்பார். அதே மாதிரி மிதுனத்துக்கு அவர் பாக்கியாதிபதி, 9th ஹவுஸ் லார்டு, அதே 8 கோடி தான் வரார். பட் ஆனால் பாக்கியாதிபதி. கடகத்துக்கு ஒட்டே சொல்வீங்க, கடகத்துக்கு வந்து சனி வந்து பகையாளி, கரெக்டு தான். ஆனால் அதே கடகத்துக்கு சனி தான் கலசரக்காரகனாக வரார். வாழ்க்கை துணையை தேர்வு செஞ்சு இந்த வாழ்க்கை துணை எப்படி அமையன்றதை சனி நிர்ணயிக்க போகிறதுன்னு அர்த்தம். அப்புறம் சிம்மத்துக்கு, சிம்மம் சூரியனுக்கு சனி மகன் பகை, கரெக்டு தான். ஆனால் அதே சூரியனுக்கும் அவர் தான் கலசரக்காரகன். ஸோ அதாவது அரச குடும்பம்னு சொல்கிறோம். அரச குடும்பம்னா ஒரு ராஜா ராணி, அந்த மாதிரி வீடுகள் தான் சூரிய சந்திர வீடுகள். கடகமும் சிம்மமும் பார்த்திங்கன்னா அரசர்கள் சம்மந்தப்பட்டது, அரசு சம்மந்தப்பட்டது. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து ராஜா ராணியாக அது சூரிய சந்திரர்கள். அதுக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய தான் சனி. ஆனாலும் அந்த சனி அவர்களுக்கு வாழ்க்கை துணை சம்மந்தப்படுது. அப்போ அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக ரோல் ப்ளே பண்ணும். அது ரொம்ப கவனமாக வாழ்க்கை துணை தான் எவங்கவங்க எதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்கிறேன். கன்னியை பொறுத்த வரைக்கும் சனி யோகக்காரர்கள், துலாமுக்கு முழுமையான யோகக்காரர்கள். அப்புறம் விருச்சிகம் எடுத்திங்கன்னா 4 கூடியவன், 4 கூடியவன் அசுபராக வரார். ஒரு மனிதன் சுகமாக இருக்கணுமா சுகம் இல்லாமல் இருக்கணுமா சனி டிசைட் பண்ணுவார். அது விருச்சிகத்துக்கு. தனுசு எடுத்து பாருங்கள், குரு தானே, அதுக்கு சனி என்ன, சனி தான் உங்களுக்கு குடும்பம், உங்களுடைய தனம், அது மூலிமா தான் கிடைக்கிது. அப்போ சனி எவ்வளோ பேர் ரோல் ப்ளே பண்ணாருன்னு. மகரம் கும்பத்துக்கு அவங்களே தான் அதிபதி, சனி தான் லக்னாதிபதியே.
ஸோ அவங்க விதி அவங்களே டிசைட் பண்ணுற மாதிரி வச்சுக்கலேன். மீனம் சனி தான் லாபம் கொடுப்பார். லாபம் கொடுக்குறாரா விரயம் கொடுக்குறாரா என்னென்னு சனி எப்படி பார்த்தாலுமே எல்லா லக்னத்துக்குமே அந்த விதியில் ஏதோ ஒன்று விளையாடுவார். அது கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ முதல்ல நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது சனி தசை நடக்குதா, சனி புத்தி நடக்குதா, சனியோடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது உங்கள் பர்த் சார்ட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சனி யோகக்காரனா உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி யோகமாக இருக்காரா, இதெல்லாம் வெரிஃபை பண்ணி இந்த வக்ர பலனை நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் எப்படி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். உங்கள் பர்த் சார்ட் ஜென்ரேட் பண்ணி கிளியராக பார்க்கணும்னு நினைக்கிறவங்க lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் உங்கள் சார்ட்டை நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். அதர் சர்வீசஸ் ஆல்சோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கும் தனியாக வீடியோ பண்ணிவிட்டேன். அந்த சர்வீஸ்லாம் எப்படி இருக்கணும் வீடியோ பார்த்து கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் இதை நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்கள் நண்பர்கள் உறவுகள்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.